ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம ஒரு உண்மை கதையை பார்ப்போம். இந்த உண்மை கதை நமக்கு இப்படி கூட நடக்குமா என்று ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். இப்ப வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். அன்றைய நாள் 14 அக்டோபர் 2023. ராஜஸ்தான் மாநிலம் குவாட்டா என்னும் ஊரை சேர்ந்தவர் ராஜீவ் லால். இவர் தாயின் பெயர் பாதாம் தேவி. பாதாம் தேவியின் வயது 65. அப்பொழுது காலை மணி 10 இருக்கும். குவாட்டா என்னும் கிராமத்தில் இருக்கும் ராஜீவ் லால் வீட்டிற்குள் ஒரு மிகப்பெரிய கருநாகம் நுழைவதை அங்கு சென்று கொண்டிருப்பவர்கள் பார்த்து அதிர்ச்சி அடைகிறார்கள். பிறகு அவர்கள் வீட்டின் உள்ளே யார் இருக்கிறீர்கள்? மிக பெரிய கருநாகம் ஒன்று உங்கள் வீட்டின் உள்ளே நுழைந்து விட்டது, ஜாகிரதை என்று கத்துகிறார்கள். அப்பொழுது வெளியில் இருந்து வீட்டிற்குள் செல்ல வந்த ராஜீவ் லாலின் தாய் பாதாம் தேவி, ஏன் கத்துகிறீர்கள், என்ன விஷயம் என்று கேட்டார். நீங்கள் இங்கேதான் இருக்கிறீர்களா? நல்ல வேளை, வீட்டின் உள்ளே யாரும் இல்லையே, கருநாகம் ஒன்று வீட்டின் உள்ளே நுழைந்துள்ளது என்று கூறுகிறார்கள். பிறகு அவர்கள் அது மிகவும் கொடிய விஷப்பாம்பு, அது கடித்தால் உடனே உயிர் போய்விடும் என்று பதறுகிறார்கள். அதை அடித்து விடலாம் என்று கத்தவும் செய்கிறார்கள். பிறகு அங்கு ஒன்று சேர்ந்த கூட்டம் கம்பு, தடி போன்ற ஆயுதங்களுடன் உள்ளே செல்ல முயற்சிக்கின்றனர். இதை பார்த்த அந்த பெண் பாதாம் தேவி, நிறுத்துங்க, எதுக்கு இங்க கூடி நிக்கிறீங்க? யாராவது அந்த பாம்பை அடித்தால் நடப்பதே வேறு. அந்த பாம்பு என் மகன்தான். இறந்த என் மகன் பாம்பாக வந்துள்ளான். இவன் 15 வயதில் நதியில் மூழ்கி இறந்து விட்டான் என்று கூறினாள். இதை கேட்டு அங்கு கூடி நின்றவர்கள் அதிர்ச்சி அடைந்து அந்த பெண்ணை ஒரு மாதிரியாக பார்க்க, என்ன அப்படி பார்க்கிறீர்கள்? இறந்த என் மகன்தான் இவன் பெயர் ஹம்ஸ்ராஜ் என்று அந்த பெண் கூறுகிறாள். மேலும் அவள், உங்களுக்கு இதில் நம்பிக்கை இல்லை என்றால் இப்ப பாருங்க என்று வீட்டிற்குள் சென்றாள். பிறகு அவள் அந்த பாம்பை பார்த்து, மகனே இங்க வந்து உட்கார் என்று தன் சேலை முந்தானை விரிப்பில் அந்த பாம்பை உட்கார சொல்ல, அந்த பாம்பும் பெட்டி பாம்பு போல அடங்கி அவள் முந்தானையில் பவ்யமாக உட்கார்ந்து கொண்டது. இதை பார்த்த ஊர் மக்கள் பலரும் ஆச்சரியப்பட்டு அதை வீடியோ எடுக்க தொடங்கினர். அதை சோசியல் மீடியாக்களிலும் பகிர்ந்து கொண்டனர். பிறகு அவள் அந்த பாம்பை எடுத்து கழுத்தில் போட்டுக்கொண்டு விளையாட்டும் காட்டினாள். இதை பார்த்த அந்த ஊர் மக்கள், இந்த பெண்ணுக்கு புத்தி சுவாதீனம் இல்லை போல, எங்கே பாம்பிடம் கடிபட்டு சாகப் போகிறாளோ தெரியவில்லையே என்று பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது அங்கு வந்த அவள் மகன் ராஜீவ் லால், இந்த பாம்பு இறந்த என் தம்பி ஹம்ஸ்ராஜ் தான் என்று கூறினான். இந்த சம்பவம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடந்து கொண்டிருந்தது. பிறகு அந்த பெண், மகனே இப்ப நீ காட்டுக்கு போ, மறுபடியும் வா என்று கூற, அந்த கொடிய விஷப்பாம்பும் அங்கிருந்து வெளியே வந்து புதர் அருகே சென்று மறைந்தது. இந்த சம்பவம் அங்கு கூடியவர்களை ஆச்சரியப்படுத்தியது. பிறகு எல்லோரும் கலைந்து சென்றனர். பிறகு 17 அக்டோபர் 2023 அன்று அந்த பெண் சுள்ளி பொறுக்கவும் ஆடுகள் மேய்க்கவும் அங்குள்ள காட்டுப்பகுதிக்கு சென்றாள். காட்டிலிருந்து திரும்பி வந்த அவள் மீண்டும் அந்த பாம்பை கழுத்தில் போட்டுக்கொண்டு வந்து கொண்டிருந்தாள். என் மகன் எனக்கு மீண்டும் கிடைத்து விட்டான் என்று அவள் சந்தோஷமாக அந்த பாம்பை வீட்டிற்கு எடுத்து வந்தாள். பிறகு அதற்கு அவள் பாலும் வைத்தாள். மீண்டும் அவள் வீட்டின் முன் கூட்டம் சேர தொடங்கியது. மதியம் வரை அவள் வீட்டில் உலா வந்த அந்த பாம்பு திடீரென மயங்கி விழுந்தது. பிறகு அது சிறு அசைவு கூட இன்றி அப்படியே கிடந்தது. இதை பார்த்த அந்த பெண், ஐயோ என் மகன் மீண்டும் இறந்து விட்டான் என்று கதறி அழுது கண்ணீர் விட்டாள். பிறகு அனைவரும் சேர்ந்து அந்த பாம்பிற்கு இறுதி சடங்குகள் செய்து அதை அடக்கமும் செய்தனர். இந்த சம்பவம் அந்த ஊரில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது. மேலும் இதை பலர் வீடியோ எடுத்து சோசியல் மீடியாக்களிலும் பகிர்ந்து கொண்டனர். என்ன வியூவர்ஸ், இறந்த மகன் பாம்பாக வந்தான் என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா?
இல்லை என்றால் அந்த பாம்பு அவள் சொல் பேச்சு கேட்டது எப்படி? அந்த பெண்ணை கடிக்காமல் விட்டது எப்படி? இதை பற்றிய உங்கள் கமெண்ட்டுகளை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற உண்மை கதைகளை காண GSB ஆல் இன் ஆல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.